வணக்கம் உறவுகளே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காளான் குடமிளகா தொக்கு. வாங்க பார்க்கலாம். முதல்ல கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயணுங்க. காஞ்சோன்னு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சோன்னு கட் பண்ணிடு. சீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிக்கணும். நான் இது இப்போ புதுசாக ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட். அது நல்லா தாளிச்சோன்னு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிட்டோம். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை கிடைக்கிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது உறவுகளே. அதில் குடமிளகாவை போட்டுக்கோங்க. எனக்கு குடமிளகா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடயே தக்காளி கொஞ்சம் சேர்ந்துக்கோங்க. அது நல்லா வதக்குங்க. எங்கள் வீட்டில் எனக்கு வெஜிடபிள் பிரியாணி, காளான் குடமிளகா தொக்கு தான். ரெண்டும் எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு பிடிக்குமா உறவுகளே? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே காளான் போட்டுக்கோங்க. இந்த காளானோட விலை 60 ரூபாங்க உறவுகளே. நல்லா வதங்கிட்டோன்னா அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கார மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் 65 பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதான் போடுவேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரி விடணும். இதில் தண்ணியே ஊற்றக்கூடாது உறவுகளே. காளானில் தண்ணி வரும். அந்த தண்ணியிலே இது நல்லா வெந்துடும். கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்லோவாக வச்சிடுங்க அடுப்பை. அது தண்ணி பாருங்கள், சொன்னேன்னா தண்ணி ஊற்றாமே தண்ணி வந்துச்சு பாருங்கள். இப்போ தண்ணியெல்லாம் இதுவாகிட்டோன்னா நான் உப்பு போட மறந்துட்டேன் உறவுகளே. அதை கடைசியில் போடுறேன். உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி தூக்கிட்டு நல்லா கலரிடுங்க. இப்போ காளான் குடமிளகா தொக்கு ரெடி ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. கட் பண்ணு. பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குது தானே. அது காளான் வந்துச்சா சொல்லிட்டு பார்க்குறேன் உறவுகளே. அவ்வளோதான், காளான் தொக்கு ரெடி.